அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நீங்க கோல்டு காயினா வாங்குறீங்க அப்படின்னா, அதோட விலையை எப்படி ஈஸியா கால்குலேட்டர்ல கணக்கிடலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 விதமான பியூரிட்டில வாங்கலாம். ஒண்ணு வந்து 91.6% பியூரிட்டி 22 கேரட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 99.9% பியூரிட்டி 24 கேரட்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 22 கேரட் கோல்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கோல்டு இல்லாம உங்களுக்கு காப்பர் கலந்து செய்யக்கூடியது. ஜுவல்லாம் எப்படி மேக் பண்றாங்களோ, அதே மாரி தான் காயின் மேக் பண்ணியிருப்பாங்க. இது வந்து 100% பியூரிட்டி. ஸோ 24 கேரட் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு 100% வந்து கோல்டு இருக்கும். இது 2க்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். இத விட வந்து 99.9% பியூரிட்டி இருக்கக்கூடிய கோல்டு காயின் வந்து ரேட் வந்து அதிகமா இருக்கும். இப்போ 22 கேரட் கோல்டு காயின்ல வாங்குறவங்களும் இருக்காங்க. 24 கேரட்ல வந்து கோல்டு காயின் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன்ல பெருசா எந்த டிஃபரன்ஸும் வராது. வெறும் வந்து உங்களுக்கு கோல்டோட ரேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஆட் ஆன் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னா கோல்டோட ரேட்டு. ஸோ வந்து நீங்க அன்னைக்கு வாங்கும்போது 1 கிராம் கோல்டோட ரேட் என்னவோ அது. அது கூடவே உங்களுக்கு வேஸ்டேஜ் அது இல்லாம ஜிஎஸ்டி 3% வந்து போடுவாங்க. ஸோ கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா, இது 3ம் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிருக்கும். ஆனா கோல்டு காயினோட ரேட்ட வந்து எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா, 1 கிராம் 5,910ன்னு எடுத்திருக்கேன். சேதாரம் பார்த்தீங்கன்னா 2% எடுத்திருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு பொதுவா நீங்க காயின் வாங்குறீங்க அப்படின்னா, சேதாரம் வந்து 1லேருந்து 3%க்குள்ள தான் போடுவாங்க. ஸோ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 2%ன்னு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3%. இப்போ டோட்டலா நம்ம எவ்வளோ அமௌண்ட் குடுத்து 1 கிராம் வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம வாங்க போறது 1 கிராம் காயின் தான் இல்லையா? ஸோ வந்து இந்த தங்கத்துடைய விலை பார்த்தீங்கன்னா 5,910 இதுல கால்குலேஷன் இல்லைன்னா நம்ம வாங்க போறது 1 கிராம் தான். ஸோ அடுத்ததாக சேதாரம் வந்து 2% சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னா, உங்களோட தங்கத்துடைய விலை இருக்கு இல்லையா? 5,910 இன்டூ போட்டு சேதாரம் எத்தனை சதவீதம்? 2% இல்லையா? அப்ப 2 போட்டு சதவீதம் சிம்பல். போட்டு ஈக்குவல் டூ பிரஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 118.20 வரும். இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட். அடுத்ததாக நம்ம ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி கால்குலேட் பண்றதுக்கு உங்களோட தங்கத்துடைய விலை, சேதாரம் இருக்கு இல்லையா? இப்ப கால்குலேட் பண்ணோம் இல்லையா? இது 2யும் ஆட் பண்ணி அது கூட 3% ஜிஎஸ்டிய மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ முதல்ல உங்களோட கால்குலேட்டர்ல தங்கத்துடைய விலை 5,910 பிளஸ் நம்ம சேதாரம் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அது ரூ. 118.20 2யும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளோ வருது? ரூ. 6,028.20 வருது. இது கூட இன்ட்டு போட்டு 3 போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 180.84 வருது. இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட். இப்போ வந்து நமக்கு சேதாரம் 2% வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி 3% வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ டோட்டலா அந்த 1 கிராம் காயின் வாங்க நம்ம எவ்வளோ ரூபாய் கொடுக்கணும் தெரிஞ்சுக்க, தங்கத்துடைய விலை, சேதாரம் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? அந்த அமௌண்ட்டு, அப்புறம் ஜிஎஸ்டியோட அமௌண்ட். இது 3யும் ஆட் பண்ணீங்கன்னா, எவ்வளோ ரூபாய் குடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ வந்து தங்கத்துடைய விலை 5,910 பிளஸ் சேதாரம் ரூ. 118.20 பிளஸ் ஜிஎஸ்டி ரூ. 180.84 போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 6,209 வருது. ஸோ நீங்க 1 கிராம் கோல்டு காயின் வாங்க எவ்வளோ ரூபாய் குடுக்கணும்? ரூ. 6,209 குடுக்கணும். ஸோ இது மாதிரி வந்து நீங்க கால்குலேஷன் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வாங்குனா கால்குலேஷன் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து நீங்க 4 கிராம்ல காயின் வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ வந்து கால்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு உதாரணத்துக்கு தங்கத்துடைய விலை வந்து 5,910 சேதாரம் வந்து 3% எடுத்திருக்கேன். ஜிஎஸ்டி வந்து 3%. இது வந்து உங்களுக்கு காமன். செய்கூலி வந்து ரூ. 100 போட்டிருக்கேன். நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாரி சேதாரம் செய்கூலி அப்படிங்கிறது கடைய பொறுத்து மாறும். சில கடைகள்ல செய்கூலியும் போடுறாங்க. அது மாரி செய்கூலி, சேதாரம் 2மே போடுறாங்க. அண்ட் நீங்க வந்து 1 கிராமுக்கு மேல காயின் வாங்குறீங்க அப்படின்னா, அப்ப வந்து கால்குலேஷன் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ வந்து கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல தங்கத்துடைய விலை. தங்கத்துடைய விலை வந்து 1 கிராம் எவ்வளோன்னு தெரியும். நம்ம வாங்க போறது 4 கிராம் காயின் இல்லையா? அப்ப 4 கிராம் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? 1 கிராம் விலை 5,910 இன்டூ 4 போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வருது? ரூ. 23,640 வருது. இதுதான் வந்து 4 கிராமுக்கான கோல்டு ரேட்.
அடுத்ததாக சேதாரம் வந்து 3% சொல்லியிருக்காங்க இல்லையா? இது எவ்வளோ அமௌண்ட் வரும்னு தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? தங்கத்துடைய விலை அந்த அமௌண்ட் போட்டுக்கோங்க. 23,640 இன்டூ போட்டு சேதாரம் 3% இல்லையா? 3 போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 709.20 வருது. இதுதான் வந்து சேதாரத்துக்கான அமௌண்ட்டு. அடுத்து ஜிஎஸ்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்கள் தங்கத்துடைய விலை அப்புறம் சேதாரம் அப்புறம் செய்கூலி இது மூணையும் ஆட் பண்ணி அது கூட ஜிஎஸ்டி 3% மல்டிபிள் பண்ணணும். முதல்ல வந்து இதை மூணையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கால்குலேட்டர்ல தங்கத்துடைய விலை 23,640 பிளஸ் சேதாரம் ரூ. 709.20 பிளஸ் செய்கூலி வந்து 100 இது மூணையும் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 24,449.20 வருது இல்லையா? இது கூட இன்ட்டு போட்டு 3 போட்டு சதவீதம் சிம்பல் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 733.47 வருது. இதுதான் வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டு. இப்போ நம்ம தங்கத்துடைய விலை சேதாரம் தெரியும், ஜிஎஸ்டி தெரியும், செய்கூலி ரூ. 100ங்கிறனால கால்குலேஷன் கிடையாது. இப்போ நம்ம டோட்டலாக 4 கிராம் காயினுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மொத்தமாக எவ்வளோ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த தங்கத்துடைய விலை சேதாரம் செய்கூலி ஜிஎஸ்டி இது 4யும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம வந்து தங்கத்துடைய விலை சேதாரம் செய்கூலி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. ரூ. 24,449.20 ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் ரூ. 733.47 போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வருது? ரூ. 25,182.67 வருது. இதுதான் வந்து நீங்கள் 4 கிராம் காயின் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் கோல்டு காயினுக்கும் கோல்டு ஜுவல்லுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 1 சவரன் 2 சவரன் 3 சவரன் நகை வாங்கினோன்னா நமக்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருக்கணும்னு எப்படி செக் பண்ணி பார்க்கணும், மேக்கிங் சார்ஜஸ் வேஸ்டேஜஸ் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணணும், எத்தனை வகையாக போடுவாங்க, வேஸ்டேஜ் வந்து எப்படி குறைச்சி பேசி வாங்கணும், கோல்டு ரேட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய விதமான போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கக்கூடிய எஃப்டி பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் எத்தனை வகை இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ கால்குலேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோவாக நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது கூடவே சேவிங்ஸ் பற்றி, பட்ஜெட் பிளானிங் பற்றி அண்ட் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பற்றிலாம் வந்து நம்மளோட சேனலில் நிறைய வகையான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.